என் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை சொல்லால் தூண்டுகிறார்கள். தலை சொல்கிறார். அவனை பார்த்துட்டியா? யாருங்க? இருந்தாலும் இந்த நாடு நகரம் அனைத்து நான் உன் பேருக்கு எழுதி கொடுத்து விட்டேன். அப்படியா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் நாட்டுக்கு மன்னன் நான் தான். என்ன சொல்றீங்க? நாட்டு மகாராணி நீ, என் நாட்டுக்கு மன்னன் நான். உண்மைதான். ஆனாலும் இந்த நாடு நகர உப்புச்சட்டி வரவோடு எப்பொழுது கற்சிலை பேர் எழுதி வைத்தீர்களோ உண்மைதான். அப்பதிலிருந்து நாட்டுக்கு மகாராணி நீ நான் மட்டும்தான். கிடையவே கிடையாதுங்க. எதற்காக? என்ன காரணம்? நான் ஷாக் ஆகிவிட்டேன். என்ன காரணம்? ஷாக் ஆயிட்டார விடா. அழகா இருக்கிற தாண்டி நான் சைக்கிள் ஆண்டி ஆண்டியில ஒரு புது ஆடி இங்க பாருங்களேன். இதற்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு மகாராஜன் கிடையாது. எதற்காக? கோடி கோடியா கோடி படம் எடுக்கிறாங்க. அந்த படம் மிஞ்சி படம் எத்தனை நாள் ஓடுது? 100 நாள் இல்ல 150 நாள் ஓடும். அவ்வளவுதான் ஓடும். ஆமா. கேஸ்ட் தெரிஞ்சு போனா ஓடாது. புது படம் மாத்துவாங்க. புது கேஸ்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்பொழுது ஆக்சுவலி உங்களுடைய கேஸ்ட் தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்கின்றாய்? ஆமா. அப்படியா? அதெல்லாம் நியூ கேஸ்ட். என்னமே இது புது கேஸ்ட். மஞ்சளுக்கு புறப்படலாம். ராயல் அக்காரங்க இருக்குங்களா? நாம இருக்குதா கொண்டு இருக்குதா? இங்க பாருங்க. பாக்கச்சலி போகலாம். இதுக்கு அப்புறம் நீங்க என்ன தொடக்கூடாது. என்ன காரணம்? இப்போது நாட்டு தொடாமல் நான் ஒருபோதும் இருக்கவே மாட்டேன். இப்போது நாட்டு மகாராணி என்ன, என் லெவல் என்ன, அம்மா உள்ரவுண்ட் என்ன, எல்லாம் பிடிக்காதான். யாரு உடம்ப காப்பாத்துறதுக்கா வாங்கலடா மாணவரியா? வாங்கலடா. எத்தனை பேர் வாங்கியிருப்ப? மறந்துட்டியா? எப்படி படத்தை நினைச்சு பாக்கணும், கீழே குனிஞ்சு பாக்கணும். ஐயோ என்னடா தொட்டு கேட்க மாட்டியா? டேய் இப்படி எதுக்கு நான் வச்சிருக்கேன்? நீ யாரு எனக்கு? ஆமா சொல்லிட்டா. நான் யாருக்கு சொல்லிட்டு சொல்லிட்டா இருமா. நீ செப்பு, நீ செப்பு. ஐயோ அதெல்லாம் செய்ய மாட்டேன். என்ன பண்ணுவா? சொல்லு வாய் திறந்து சொல்லு. அம்மா நான் பேசுறேன். என்ன ஆட்டிட்டு நீங்க பாருங்க. வாடா என்னடா எனக்கு எப்படி எங்களாண்டா ஆட்டாதம்மா. அது பெரிய மாமா சின்ன மாமா உட்காந்து அவங்களாண்டா ஆட்டிக்காரு. இன்னும் நீங்க பாருடா. என்ன இதுக்கப்புறம் மாமா வாங்கி போட்டுறாங்க. நான் அசிங்க போய் மானத்துலயே வந்திருக்கு. நீ இப்படி பேசுற நீ ஜல்லியா போடுங்க. அதான் கால் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கா? பாருங்களேன் என்னோட கருப்பதான் அழகா இல்லையாடா? பொண்ணு காலத்தம்மா அழகு. ஆமா அவளுக்கு செல்லுடா. அவளை அப்படி சொல்லாத. நான் பில்பன் ஆயிடுவேன். நீங்க பாரு. இதுக்கப்புறம் நாட்டு மகாராஜா யார் தெரியுமா? எனக்கு என்னுடைய எப்படி எதற்காக இந்த சூழ்ச்சி? ஒரு நாள்
மணிமுடி சுட்டு நேரத்தில் உன் தங்கை என்னடா சொன்னா? சிறப்புக்கு சமமானவர். நீ ஒரு வேலைக்கார பையன் தானே? பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாய். போட்டு சுற்றி செய்து விட்டேன். ஆம்பளை யாரும் பொம்பளை யாரும் தெரியாத நான் ஆண்டிய நீ அடிக்கலாமா பெண்ணே? ஐயோ வேண்டாம், நீ அதை எடுக்காது. இந்த கலையில் நான் உன்னை ஒரு அடி கூட அடிக்கவில்லை. நீ என்னை அடிக்கக்கூடாது. ஆண்டி 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 போட போய் மீச விட போடா. போட மீச விட போடா போடா. ஏன்னா அவர் நித்யானந்தா சாமியார், நான் ரஞ்சிதா மேடம், திருவண்ணாமலையில ஆபாச படம். இனிமேல் இவன் அந்த நாட்டில் இருக்க கூட. அப்படி என்றால் என் தங்கை தவறு செய்யவில்லையா? பக்கிரவாதத்து தங்கமடா உன் தங்கை. தாத்தா என் அண்ணன் பேசுறேன்டா இவன். தாத்தா 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 நான பார்த்த தாத்தா அயல்நாடு வந்து ஓடி வந்தான் உன் தம்பி முத்து. நீதான் அடிக்கிற டை. என் தம்பியும் தவறு செய்யவில்லையா? அவனும் நல்லவன் தான். அவர் தவறு செய்யவில்லை. உனைத்தான் நம்பித்தான் நாடு நகரம் அனைத்தும் நான் எழுதி கொடுத்து விட்டேன். ஐயோ ஐயோ என்னடா எரியுது? அவன் சருக்குட்டியா பாவி, அது நாசக்காரி. நான் உள்ளதை சொல்லட்டுமா? ஊர் அறிய பாடட்டுமா? நல்லவர்கள் வாழ வேண்டும். நாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மி மீது அரசாணி வளர்ந்து கட்டிய மேல புரியாம உன் கழுத்தில் நான் மந்திரம் ஓத பணங்கா பள்ளி தாலி இருக்கு பாத்தீங்களா? அது வந்து கார்த்திகா. ஆமா, அது மாத்தி மாத்தி அவங்களு நீ வாய முடிதா? இந்த தாலி இருக்கு பாத்தீங்களா? இந்த தாலி இந்த பெண்கள்லாம் எப்படிதான் கட்டிருக்காங்கன்னு தெரியலம்மா. இது உட்கார்ந்தா குத்துது, அப்படியா? நின்னா குத்துது, படுத்தா குத்துது, எந்திரிச்சா குத்துது, குத்திக்கிட்டே இருக்குடா. அது குத்துறதுக்கு தான் காட்டுச்சு. எனக்கு வேணாம். இந்த தாலி கட்டலாமா? பிடிடா. என்னடா பழக்காது? ஆம்பளை தானே நீ? ஆம்பளை தானே போயிட்டு இனிமேல் நாட்டிலே நான் இருக்கக்கூடாது. ஆற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், ஆழகால விஷத்தை நம்பலாம், ஆனால் கேள்வி படைத்த பெண்களை நம்பாதீர்கள் என்று உரைத்தார்களே, உன்னை நம்பி நான் கெட்டு விட்டேன்.
இனிமேல் நாட்டில் இருக்கக்கூடாது என்று இருக்கக்கூடாதா? நீ உயிரோடு இருந்தால்தானே ஐயா, இந்த நாட்டிலே பங்கு கேட்பான். ஐயா, உண்மையை காரணமாக வைத்து உடன் பிறந்த தம்பியை நாடு கடத்தி விட்டோம். ஆமா உனது தங்கையை நாடு கடத்தி விட்டோம். உண்மைதான். இனிமேல் அவ உயிரோடு இருக்கலாமா? நான் உயிரோடு இருக்கக்கூடாதா? ஏய், எனக்கு அது மட்டும் கிடைக்காது. இறந்து விட்டான். ஆமா. ஆமாம், நாடு நகர மக்களையும் வாங்கிட்டாயா? என்னோட பேர் தான் இருக்கு. இந்த கட்டுரை தாங்க இருக்கு. ஏய், எப்படி இருக்கவன் நான்? ஆமா. எனது பெயருக்கு தான் எழுத சொன்னேன். 10 லட்சம் மார்க்ஸ் போட்டு எனது பெயருக்கு நீ எழுதி விடு. உட்காருங்க. டேய், இங்க வாடா, எடுத்துக்கிட்டு வாடா. வாடா. வரண்டே. ஏய், நம்ம வீட்டு எல்லாம் எவ்வளவு ஒர்க் பண்ணோம் யாருக்காக கஷ்டப்பட்டோம். நஷ்டப்பட பார்த்தா ஆ, எல்லாம் எதுக்கு இந்த நாடு நகரெல்லாம் அவன் பேர் மேல எழுதணுமா? எழுதலாமா? அம்மா, உனக்கு எவ்வளவு ஒரு என்ன பார்த்தீங்க? இந்த நாட்டை அடையணும்னு உன்னை யார் யாருக்கோ கூட்டி கொடுத்தான். ஆமாண்டா. இந்த நாடு அவன் பேர் மேல வந்தா உன்னை எங்கெல்லாம் உன்னை லாட்சி கட்டி விடுவான்னு தெரியாது. நீ அப்படிதானே போக மாட்டேன். சேர்த்து பார்த்தாங்க லாட்சி போறியா? தொடப்ப கட்ட பேசிட்டோம் சரியா? அதனால இந்த அரண்மனை என் பேர் இருக்கிறப்ப ஏன்டா போனோம்? அதனால அவ்வளவுதான். ஓட்டத்தாக்கே இங்க வாடா. ஏய், எல்லாரையும் அனுப்பிச்சுட்டேன். ஆமா. முதல்ல 1050 ரூபாய் பிள்ளை கட்டிருந்தா எல்லாரையும் கவனிக்கிறேன். கவனிக்கவே மாட்டேன். ஏய், இதுக்கப்புறம் எனக்கு யாருமே கிடைக்காது. அதனால நீ தான்டா. அடடா, ஆமா. உண்மையாவா? எப்படிடா? ஜாபர் மாமா வேலை கிடையாதா? நான் தானா? சீ, எப்படி சொல்லு? நீ தான் போனடா. ஆடி மாடு